ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னு பார்த்தோம்னா, நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து சோலாரில் ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணிட்டோம். ஸோ கம்ப்ளீட்லி சோலாரில் ரன் ஆகிறது அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரெயிட்டாக மேலே ப்ரொடியூஸ் ஆகிறது வந்து நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ மொத்தம் சோலார் ப்ரொடக்ஷன் வந்து ரெண்டு விதமாக நம்ம வந்து பிரிக்கலாம். ஆன் கிரிட் யூசேஜ் ஒன்று, ஆஃப் கிரிட் யூசேஜ் ஒன்று. ஆன் கிரிட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா, நம்ம வெளியேருந்து இபி லைன் வருது இல்லைங்களா, அதில் வந்து மேலே ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட் வீட்டில் யூசேஜ் ஆகிறது போக ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸஸ் ஆகிறது வந்து இபி லைன்லேருந்து வெளியே போகிறது வந்து ஆன் கிரிட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இன்னொரு மெத்தட் இருக்குது, மேலே ப்ரொடியூஸ் ஆகிற டோட்டல் எனர்ஜியை வந்து பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி வச்சு ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஆஃப் கிரிட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு போட்டிருக்கிறது பார்த்தோம்னா ஆன் கிரிட்டு. ஸோ இதில் வந்து ஏன் நம்ம ஆன் கிரிட் சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு நிறையா ரீசன்ஸ் இருக்குது, அட்வான்டேஜஸும் இருக்குது கம்பேர்டு டு ஆஃப் கிரிட். ஸோ நம்ம கவர்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆன் கிரிட்டுக்கு வந்து நிறைய ஹெல்ப் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, சப்சிடிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே நம்ம கிளைம் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி நான் ஆரம்பித்தேன், எப்படி வந்து இப்போது ஃபுல் அண்ட் ஃபுல் முடித்தேன், எப்படி ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு இதில் காட்ட போகிறேன். ஸோ நம்ம வந்து மேலே இன்ஸ்டால் பண்ணியிருக்க சோலார் பேனலோடைய கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 4.6 கிலோவாட்ஸ், அதாவது 575 வாட்ஸ் பேனல் வந்து மொத்தம் 8 பேனல் போட்டிருக்கோம். நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா 4600 கிலோ வாட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ 1000 வாட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோவாட். அதனால் 4.6 கிலோவாட்னு நம்ம சிம்பிளாக சொல்லுவோம். ஸோ இதில் வந்து எனக்கு எவ்வளோ அவுட்புட் கிடைக்குது அப்படிங்கிறத வந்து இதில் நான் உங்களுக்கு ஓரளவு காமிக்கிறேன். ஸோ இதனால் வரைக்கும் என்னோடய ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 3.73 மெகாவாட் வரைக்கும் நான் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு என்னோடய சோலார் பிளான்ட்டை. இந்த டேட்டாலாம் எங்கேருந்து வருது இந்த சைட்டுக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இன்வெர்ட்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். டைரெக்டாக சோலார் பேனல்ஸ்லேருந்து டிசி கரண்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த டிசி கரண்ட்டை வந்து இன்வெர்ட்டர்லேருந்து தான் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டாக மாறி நம்ம வந்து வீட்டில் யூஸ் பண்ணுறதோ இல்லை லைனில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதோ வந்து இந்த ரெண்டு ஆக்ஷன்ஸும் நடக்கும். இதுதான் வந்து நடக்கிறது இந்த இன்வெர்ட்டரில். ஸோ அந்த இன்வெர்ட்டரில் வந்து ஒரு ஒய்ஃபை மாடியூல் வச்சுருக்காங்க. ஸோ அது என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, இன்டர்நெட்டோட இன்ட்ராக்ஷன் பண்ணி ஸோ இங்கே இருக்கிற டேட்டாவை வந்து நம்ம அக்கௌண்ட்டில், அதாவது இந்த சோலார் மேன் ஸ்மார்ட் அப்படின்ட்டு பார்த்திங்களா, இந்த சைட்டோட சிங்க்ரனைஸ் ஆகி அதோட டேட்டாவை வந்து நம்ம யூஸர் வந்து மொபைல்லையோ சைட்லேயோ வந்து நம்ம பார்த்துக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி எடுக்கப்பட்ட டேட்டா தான் இது. நான் வந்து ஒரு யூனிட்டுக்கு 10 ரூபாயோ 11 ரூபாயோ ஜென்ரலாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். அந்த ஃபிக்ஸேஷன் ப்ரைஸை வச்சு நமக்கு வந்து இது வரைக்கும் நமக்கு சோலார் வந்து 26,000க்கு வந்து ஏர்ன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற கேல்குலேஷன்ஸ் இது காட்டுது. 200 டேஸும் நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதனால் எவ்வளோ கார்பன் எமிஷன் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து இங்கே மென்ஷன் ஆகிருக்கு. பட் இது எந்தளவுக்கு உண்மையான எனக்கும் தெரியாது. பட் கார்பன் எமிஷன் மட்டும் எனக்கு தெரியலைங்க. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி 24 ஹவர் கர்வ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது நீட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கு. மார்னிங் 6 o'clockலேருந்தே நான் வந்து ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்குது. அதாவது சன்ரைஸ் அப்போது வந்து ஒரு மைன்யூட் பிட் ஆஃப் அண்ட் லூமினஸ் வந்து அந்த பேனலில் படுது. ஸோ அதுக்கான அறிகுறி தான் இந்த ப்ளூ லைன். பட் எந்த விதமான ப்ரொடக்ஷனும் இல்லை. ஸோ ஆஸ் அ டைம் பாஸ் பை இன்டென்சிட்டி ஆஃப் அண்ட் லைட், அந்த வெளிச்சத்தோட தாக்கம் வந்து அதிகப்படப்பட கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பார்த்திங்கனாவே தெரியும். 7 மணி அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா 0.33 கிலோவாட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருந்திருக்குது. அப்புறம் டைம் போக 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 இங்கே அப்படியே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல ட்ராப் ஆகிருக்கு. மேபி இது வந்து ரெய்னி சீசன், ஸோ மோடம் போட்டிருக்கலாம் அந்த டைமில். ஸோ அதனால் இந்த டைமில் ட்ராப் ஆகிருக்கு. ஸோ அது முடிஞ்சதையும் பாருங்கள், 4.36 கிலோவாட் வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. தட் இஸ் அரௌண்ட் 11:30 மணிக்கு. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் டவுன் ஆகி நம்ம வச்சுருக்கிறது வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் 5:30க்கு மேலே டேங்க் இருக்குது. அந்த டேங்க்கோட ஷேடோஸ் மட்டும் வந்து அந்த பேனலில் விழுந்துடும். ஸோ மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன்னா 5:30 to 6 நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் எந்த ப்ரொடக்ஷனும் இருக்காது. ஸோ திஸ் இஸ் அ சார்ட் ஹவ் இட் இஸ் ஒர்க்கிங் ஃபார் அ டே பேசிஸ். இந்த மாதிரி சிங்கிள் டேக்கு உண்டான சார்ட்டும் வந்துடும்.
அப்படியே கொஞ்சம் கீழே வந்தோம்னா இந்த மந்த் வந்து டோட்டலாக ப்ரொடியூஸ் ஆனது எல்லாமே இங்கே வந்திருக்கும். பார்த்திங்கன்னா 26 கிலோவாட்டு, 20 கிலோவாட்டு. இது வந்து டே டு டே சேஞ்ச் ஆகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மந்த்து ஹெவி க்ளவுடு, ரெய்னி சீசனாக இருக்குங்காட்டி நிறைய நாள் வந்து மூடமாகவும் டைரெக்டான சன்லைட் வந்து ப்ராப்பராக கிடைக்காம இருந்திருக்க நாட்களும் இருக்குது. ஸோ இந்த 15th டே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. வெறும் 1.8 1.5 யூனிட் தான், 1.25 யூனிட் கிட்ட தான் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. இது என்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, அன்னைக்கு நம்ம வீட்டில் ஷட் டவுன். சரி, ஷட் டவுன்னா என்னப்பா, மேலே சோலார் இருக்குல்ல, அதோட ப்ரொடக்ஷன் எல்லாமே நம்ம வீட்டுக்கு யூஸ் ஆகணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆன் கிரிட்டில் வந்து அந்த மாதிரி ஒர்க் ஆகாது. ஆன் கிரிட்டில் வந்து நம்ம வீட்டில் கரண்ட் இருந்தால், அதாவது இபியிலேருந்து லைன் வந்துச்சுன்னா நமக்கு எப்படி நார்மலாக வருதோ அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். கரண்ட்டு போயிடுச்சு, நமக்கு நார்மல் பவர் கட் அப்படின்னா மேலே இருக்க ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியாது. ஸோ இது எதனால் வச்சுருக்காங்கன்னு எனக்கும் தெரில. மேபி டெக்னிக்கல் ரீசன்ஸ் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ரீசன் நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இபியில் வந்து லைனில் வச்சு ஒர்க் பண்ணுறதுக்காக தான் மேக்ஸிமம் ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்போ நம்ம இங்கே மேலே ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்க கரண்ட் வந்து அந்த லைன் வழியாக போச்சுன்னா, மேபி யாராவது ஒர்க் பண்ணணும்னு நினச்சி மேலே போகிறவங்களுக்கு கண்டிப்பாக எர்த் பாஸ் ஆகும். ஸோ there may be an chances of getting affected for that. ஸோ அதனால் கூட அப்படி பண்ணியிருக்கலாம்னு எனக்கு தோணுது. பட் ஐ டோன்ட் நோ இது எக்ஸாக்ட் ரீசன். ஸோ இப்படியா இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதோட ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால் ஆன் கிரிட்டில் இபியில் வந்து பவர் சப்ளை இல்லைன்னா நம்ம மேலே ப்ரொடியூஸ் பண்ணுற கரண்ட்டும் வந்து வேஸ்ட் அப்படிங்கிறது தான் இதோட சாராம்சம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அண்ட் திஸ் இஸ் இட். அண்டு மந்த்லி, அதாவது ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட் 20 யூனிட் வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிருங்க. இதே வந்து நம்ம பை மந்த்லி யூஸ் பண்ணுறங்காட்டி 60 நாள் கணக்கு போட்டிங்கன்னா எப்படியும் 1200 யூனிட். 1200 யூனிட்டுங்கிறது மினிமம் ப்ரொடியூஸ் பண்ணிடும். அதாவது ஒரு பில்லிங் சைக்கிள், நம்ம பை மந்தில் தான் நமக்கு வந்து பில்லிங் சைக்கிள். ஸோ கண்டிப்பாக 2 மாதத்தில் 1200 யூனிட்டுங்கிறது வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடும். பட் நமக்கு அந்தளவுக்கு நெசசிட்டி இருக்கா நம்ம வீட்டில் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக இருக்குது. நம்ம இப்போ தான் ஒரே ஒரு ரூமுக்கு மட்டும் தான் ஏசி மாட்டியிருக்கோம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நான் இது என்னோடய பில்லிங் ஹிஸ்ட்ரி நான் உங்களுக்கு போட்டுடுறேன், டிஎன்இபியோடது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் நான் சோலார் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். பட் வந்து எனக்கு பை டைரக்ஷனல் மீட்டர் வந்து கிடைக்கிறதுக்கு, கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் டிலே ஆகிடுச்சு. ஸோ அந்த டைமில் வந்து என்னால் சோலார் ஃபிக்ஸ் பண்ணியும் என்னால் சோலாரை வந்து இப்போ அதோட எனர்ஜியை வந்து யூஸ் பண்ண முடியல. ஸோ அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் மட்டும் 1278 யூனிட் யூஸ் பண்ணியிருந்திருக்கோம். எதனால் அவ்வளோ ஹைப் வந்துச்சுன்னு எனக்குமே தெரியல. ஸோ பட் கன்சப்ஷன் வாஸ் ஹை அந்த டைம். ஏன்னா சம்மர் சீசனு, அந்த டைம் தான் ஃபஸ்ட் நம்ம வீட்டில் ஒரு ரூமுக்கு ஏசி வாங்கி மாட்டோம். மேலே சோலார் போட்டிருக்கோம்ல, ஏசி ஓட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு ஞாபகத்தில் நானும் வாங்கி ஏசி மாட்டி ரன் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு பைடைரக்ஷனல் மீட்டர் இருந்தால் தான் வந்து நம்ம மீட்டர் மேலே ஓடிட்டுருக்க சோலாரோட பிரதிபலன் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது. ஸோ அந்த மந்தோட பில்லு பார்த்திங்கன்னாவே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், 9000 ரூபாய் வந்துருச்சு. 9200 ரூபா சொச்சக்கிட்ட வந்துருச்சு. ஸோ இட் வாஸ் ரியலி ஹார்ட் ஃபார் மீ. அண்ட் நான் பெரிய பேக்ரவுண்ட் அப்படிங்கிறதுல எதுவும் கிடையாது. வீட்டோட சொல்ல நம்ம தான் பார்த்தாகணும் இல்லைங்களா. அப்படிங்கிறப்போ ஒரு 9000 ருபீஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு 1 மந்தோட சேலரி ஆஸ் பர் திருப்பூர். நான் திருப்பூரில் தான் இருக்கேன். திருப்பூரில் நம்ம போய் ஒர்க் பண்ணோம்னா 1 மந்தோட சேலரி ரைட் நவ் ஃபார் மீ. இட் வாஸ் வெரி ஹார்ட் ஃபார் மீ ஃபார் தட் மந்த். பரவாயில்ல, ஏதோ ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்காங்கிறங்காட்டி ஏதோ சகிச்சுட்டு கட்டிட்டோம். ஓகே. அண்டு இந்த பில்லிங் சைக்கிள் முடியறதுக்குள்ளே அடுத்து பைடைரக்ஷனல் மீட்டரை வந்து மாட்டிட்டோங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பைடைரக்ஷனல் மீட்டர் மாட்டினதுக்கப்புறம் உண்டான ரிப்போர்ட்டு. அப்போது இங்கே பாருங்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் 2 காலம் இருக்குது பார்த்திங்களா. இம்போர்ட்டில் பாருங்கள் 501 யூனிட் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து கன்சியூம் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. 1170 யூனிட் வந்து நம்ம சோலார்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது ரெண்டையும் ரெடியூஸ் பண்ணி தான் வந்து நமக்கு பில் வரும். இப்போது
1170ல் 501 கழிச்சு நமக்கு இன்னும் எவ்வளோ எக்ஸஸ் இருக்குன்னா 600 இங்கே இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸஸ் எக்ஸ்போர்ட்னு போட்டு 669 யூனிட் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம வச்சுருக்கோம். நம்ம வந்து அடுத்த மந்த் அந்த 669 யூஸ் பண்ணி கழிச்சிடலாம். அந்த மாதிரி கேரி ஓவர் ஆகிட்டே இருக்கும் எக்ஸஸ் ஆகிறது. இயர்லி ஒன்ஸ் ஏப்ரல் மந்த்து ஃபைனான்ஷியல் இயரில் வந்து 0 ஆயிரும். அதுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணி முடிச்சுக்கணும். ஆனால் இப்போது நீங்கள் தான் கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு வந்து கவர்மெண்ட்டை வந்து நான் எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கு கொடுத்ததுக்கு உண்டானது வந்து எனக்கு பே பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க பே பண்ண மாட்டாங்க. நீங்கள் தான் ஓட்டி கழித்து முடிச்சுக்கணும். ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு பில் வந்து 0 தான் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இங்கே பாருங்கள், இது வந்து சார்ஜஸ்ங்கிறது வந்து 9168 ரூபா போட்டிருக்காங்க. இது வந்து சோலார் போடுறதுக்கு முன்னாடி. சோலார் போட்டதுக்கப்புறம் 0 தானே ப்ரோ வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்படியே இங்கே வாங்க, இங்கே வந்தீங்கன்னா இந்த இடத்துல 377 ரூபா 52 காசு இருக்குங்களா. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் சார்ஜஸ் வித் ஜிஎஸ்டி. அதாவது நீங்கள் கவர்மெண்ட்டோட வழித்தளங்களை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கானது. அதுக்கு உண்டான ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த இதில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் நீங்கள் எவ்வளோ யூனிட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு உண்டான சார்ஜஸ். ஏன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக செல் பண்ண கிடையாது, கவர்மெண்ட்டோட வழித்தளங்களை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ யூ மஸ்ட் நீட் டு பே certain charges for them. So that is this rupees. இப்போது நீங்கள் இன்னும் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு உண்டான பேமெண்ட்டும் நீங்கள் கட்ட வேண்டியது இருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணவே முடியாது. அதாவது பை மந்த்லிக்கு 10,000 ரூபாய் கட்டுறதுக்கு 400 ரூபாய் கட்டுறது எவ்வளோ பெட்டர்னு நான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் இப்போ நான் யூஸ் பண்ணிட்டுருக்கிறது 500 யூனிட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் இன் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நான் எல்லாமே வந்து எலக்ட்ரிக்கல் தான் மாற்ற போகிறேன் என்னோடய வீட்டில். அதாவது வெஹிக்கல்ஸ்லேருந்து குக் பண்ணுற ஸ்டவ் வரைக்கும் எல்லாமே எலக்ட்ரிக்கல் பண்ணிட்டிங்கன்னா உங்களோட பேசிக் நெசசிட்டி எல்லாத்தையுமே வந்து குறைச்சி உள்ளே கொண்டு வந்து, அதாவது எலக்ட்ரிசிட்டிக்குள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா யூ வில் கெட் யூஸ்டு ஃபார் தட். வெரி எஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு நான் சொல்ல வரேன், அவ்வளோதான். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மொத்த பில் எவ்வளோ பே பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே வந்துடும். இந்த மந்த் பே பண்ணுது, அதுக்கப்புறம் லாஸ்ட் மந்த் பில்லிங்கில் பே பண்ணுது. பார்த்தீங்களா, இது 20 ரூபாய் எச்சாயிருச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், எக்ஸ்போர்ட்டில் வேல்யூஸ் டிஃப்ரென்ஸ் ஆகுது பாருங்கள். 1170 தான் ப்ரீவியஸ் பில் மந்தில் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்த வந்த பில்லில் 1288 பண்ணியிருக்கோம். ஸோ தெர் இஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ்க்கு உண்டான காஸ்ட் தான் வந்து இங்கே இன்க்ரீஸ் இருக்குது, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ சோலார் போட்டோம் கம்ப்ளீட்டாக கரண்ட் பில் வராதான்னு கேட்டிங்கன்னா வரும். பட் தட் இஸ் அ ஃபிக்ஸ்டு. நம்மளே மனசில் வச்சுக்கலாம், ஓகே இந்த அமௌண்ட் வந்து எப்படியும் மந்த்லி வரும் அப்படிங்கிறது. பட் ரொம்ப அதிகமாக வராது. இப்போ பாருங்கள், நான் கிட்டத்தட்ட ஒரு 1300 யூனிட் கிட்ட இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த மந்த் வந்து நான் இன்னுமே 1300 யூனிட் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படிங்கிறப்போ ஐ ஹாவ் அன் ஹியூஜ் பேக்கப் ஃபார் மை இபி. ஸோ கண்டிப்பாக இபி வந்து நான் இவ்வளோ யூஸ் பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா இப்போ ஒரு ரூமில் தான் நம்ம ஏசி போட்டிருக்கோம். மேபி இன் ஃப்யூச்சரில் எனக்கு பிளான் வந்து மேபி அடுத்து இருக்க 2 ரூமுக்கு ஏசி மாட்டினேன்னா இந்த யூசேஜ் வந்து நான் யூஸ் பண்ணி முடிச்சிட முடியும். ஸோ இதுதான் கணக்கு. ஸோ இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் மைண்டில் இருக்கும். ஸோ சோலார் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஹியூஜ் ஃபண்டு தான் தேவைப்படும். அதாவது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. ஏன்னா நான் மேலே போட்டிருக்க சோலார் வந்து 4.6 கிலோவாட். நான் போட்ட டைமில் என்கிட்ட 2.6 lakhs rupees வந்து கோட் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுதான் வந்து கம்மியாக கோட் பண்ண ப்ரைஸ். ஸோ நான் ஓகே சொன்னதுக்கப்புறம் டக்குன்னு வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. பட் ஆஃப்டர் 4 months நவ் இப்போ என்னோடய பிரதர் வீட்டில் வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதே பிராண்ட், சேம் ஸ்பெக், சேம் எல்லாமே கொண்டு வந்து அதுவே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறப்போ இப்போ அவங்க கொடுக்குற கொட்டேஷன் வந்து 3.1 lakhs பிகாஸ் ஆஃப் ஹியூஜ் டிமாண்ட். ஏன்னா நிறைய பேர் சோலார் வந்து நல்லது அப்படிங்கிறத தெரிஞ்சு நிறைய பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ செல்லர்ஸ் எல்லாருமே அதோட டிமாண்டை புரிஞ்சு அவங்களோட ப்ரைஸை வந்து ஏற்றி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் போடணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் போட்டுக்குங்க. or else you will get more you are in a situation to invest more in that. ஸோ அதுதான். அதுக்கப்புறம் ஸோ இதில் கவர்மெண்ட் வந்து நம்ம சப்சிடி கொடுக்குறோன்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் எப்படி கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எதையுமே கவலைப்பட தேவையில்லை.
உங்களோட லோக்கல் வெண்டரோட லிஸ்ட்டு வந்து அஃபிஷியல் இந்த பேஜில் இருக்கும். இந்த பேஜோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே தரேன். பிஎம் சோலார் கர்னு அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்காக வரும். இதில் போய் நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துக்கலாம். அதோட லிஸ்ட்டும் இருக்கும், அதாவது எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த சப்ளையர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ யூ வில் கெட் லிஸ்ட் ஆஃப் தட் வித் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ். மெயில் ஐடியும் இருக்கும், மொபைல் நம்பர்ஸும் இருக்கும். நீங்கள் அதில் காண்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்டேருந்து கொட்டேஷன் வாங்கிக்கலாம். ஸோ அவங்களே உங்களுக்கு வந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாங்க. லைக் இந்த சைட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுறதாகட்டும், சப்சிடி வாங்கி தர வரைக்கும் அவங்களே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் பர்டிகுலரான டிஸ்ட்ரிக்டில் எனக்கு சப்ளையர் தேட தெரில அப்படின்னு தெரிஞ்சதுன்னா யூ கேன் காண்டாக்ட் மீ இன் தி கமெண்ட் செக்ஷன். ஐ வில் ரிப்ளை டு தட் எவ்ரி கமெண்ட் விச் ஐ வாஸ் ரீடிங். ஸோ டோன்ட் வெரி அபவுட் இட். ஆமாம், வேறு எதுவும் இல்லை. Go green, save the world, save the nature. That's what the primary motive of installing the solar. And also நம்மளும் எஃபிஷியண்ட்டாக இதை வந்து யூஸ் பண்ணோம்னா நமக்கும் நிறைய பெனிஃபிட் இருக்குது. வெஹிக்கிள் போயிட்டிங்கன்னா பெட்ரோல் சார்ஜஸ் வந்து ரொம்ப குறையும். இதே வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணுறப்போ நம்ம வந்து கேஸ் பில் வந்து கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ண முடியும். 50% வந்து கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி மேஜராக நம்ம எடுத்து வைக்க வேண்டிய பங்கு, அதாவது மந்த்லி சேலரிலேருந்து எடுத்து வைக்க வேண்டிய பங்கை வந்து நம்ம குறைக்கிறப்போ we will surely get an great benefit from it. Government also giving us lots of a subsidy. 2 kilowatt வரைக்கும் போடுறப்போ 30,000, அதை 3 kilowatt வரைக்கும் போடுறப்போ சம்திங் 48ன்னு நினைக்கிறேன், பட் எக்ஸாக்டாக எனக்கு தெரில. பட் 4 கிலோவாட்டுக்கு மேலே போகிறப்போ வந்து 78,000 வந்து சப்சிடி கொடுக்குறாங்க. நான் 78,000 வந்து சப்சிடி கிளைம் பண்ணியிருக்கேன். ஸோ ஓவராலாக பார்க்குறப்போ ஐ ஃபீல் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் இட். அண்ட் இன்கேஸ் நீங்கள் திருப்பூருக்குள்ளேயோ கோயம்புத்தூர்லேயோ இல்லை திருப்பூருக்குள்ளே இருந்தீங்கன்னா நான் வேணால் எனக்கு இன்ஸ்டால் பண்ண சப்ளையர் வந்து ஹீ இஸ் டூயிங் எ பெஸ்ட் and he is giving a cheapest price for solar. So you may contact me in the comment section, so I can help you with installing these things. Okay, I think I have delivered all the information which I was trying to tell here. See you on the next video. Bye bye, cheers. And if you have any doubt regarding this, you may contact me. I will try to help with whatever the knowledge I have in this aspect. Okay, thank you, bye.